Hi friends, welcome back to Lucid Nanba. நான் ஹேமந்த். நம்ம இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபை பற்றி, அந்த ஜாப் ப்ரிப்பரேஷன் பற்றி, அந்த எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அந்த எக்ஸாம் எழுதியாச்சு. அந்த எக்ஸாம் எழுதி நம்ம ஃபைனலில் ஷார்ட் லிஸ்ட்டும் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் இந்த ஜாப் எப்படி, இந்த ஜாப்ல எப்படி பிளேஸ் ஆகுறது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத நம்ம ஸ்ரீராம் ப்ரோ, வெல்கம் ப்ரோ, ஸ்ரீராம் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். உங்களை பற்றி சொல்லுங்க ப்ரோ. மிஸ்டர் ஸ்ரீராம், நீங்க எங்க நேட்டிவ்? என் பேர் ஸ்ரீராம். ஓகே. நான் இங்க சீனியர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டா வர்க் பண்ணிருக்கேன். சென்னை டிவிஷன். ஓகே. ஊரு கேரளா தான், ஆலப்பி தான் ஊரு. கேரளா ஆலப்பி. இந்த போட் ஹவுஸ்லாம் இருக்குமே. சூப்பர் ப்ரோ, அழகான ஊரு. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க உங்க இயர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்? நான் இயர் 2019 அப்பாயின்மெண்ட். 2019. அதே மாதிரி இந்த 18ல எழுதி 19ல அப்பாயின்மெண்ட் ஆனீங்க. ஓகே ப்ரோ, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துருச்சு ப்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கான அடுத்து நீங்க எங்க போவீங்க, அதுக்கான என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் வந்து நமக்கு சத்தமா பேசுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் வந்து வீட்ல வந்து நமக்கு அட்மிட் கார்டு வந்துரும். அட்மிட் கார்டு வரும். ஓகே. அட்மிட் கார்டு வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக தான். ஓகே. ரெண்டு இடத்துல ட்ரைனிங் இருக்கும். ஒன்னு வந்து ஜிஆர்எஸ் ட்ரைனிங் இருக்கும், ஜெனரல் ரூல்ஸ் பத்தி ட்ரைனிங். அது வந்து ட்ரிச்சில தான் நடக்கும். ட்ரிச்சி ஜிஓசி. ஆமா, சதர்ன் டிவிஷன்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரிச்சி தான் மேக்ஸிமம் நடக்கும். ஓகே. அது MTZI ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் இருக்கும். டெக்னிக்கல் ட்ரைனிங் இருக்கும். ஓகே. டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து இங்க சென்னையில தான் நடக்கும். ஓகே. அந்த ட்ரிச்சில நடக்கிற ட்ரைனிங் எவ்வளவு நாள்? அது வந்து 45 டேஸ் இருக்கும். 45 டேஸ். ஆமா. ட்ரிச்சில அந்த ஜெனரல் ரூல்ஸ் அண்ட் சேஃப்டி ரூல்ஸ் பத்தி எல்லாமே 45 டேஸ் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்து டெக்னிக்கல், அங்க எக்ஸாம் எல்லாம் இருக்கும். எக்ஸாம் எல்லாம் 45 டேஸ்ல நம்ம அங்க கத்துக்கிட்டத எக்ஸாம் எழுதணும். ஆமா. ஓகே. அதெல்லாம் எக்ஸாம் எல்லாம் இருக்கும். எக்ஸாம் வைவ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்மள டெக்னிக்கல் ட்ரைனிங்காக அனுப்புவாங்க. ஓகே. அந்த எக்ஸாம் வந்து அந்த நம்ம அந்த ட்ரைனிங்ல என்ன கத்துக்கிட்டோமோ அதை தான் அந்த எக்ஸாம்ல நடக்கும். ஆமா. அங்க எவ்வளவு மார்க் இருக்கும்? அது கரெக்டா 2 செக்ஷன் இருக்கும். பாஸ் மார்க் போதும். பாஸ் மார்க். ஆமா. ஓகே. அந்த 45 டேஸ்ல என்ன கத்துக்கிட்டீங்களோ, என்ன அப்சர்வ் பண்ணீங்களோ அதை எக்ஸாமா எழுதணும். அது பாஸ் பண்ணா போறோம். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங். அது எங்க நடக்கும்? அது சென்னையில தான், ஆவடியில நடக்கும். ஆவடி ஜோனல் எலக்ட்ரிக் ட்ரெயின் லோகோமோட்டிவ் ஸ்கூல். ஆமா, ட்ரைனிங் ஸ்கூல். ஓகே. அங்க தான் வந்து லோகோ பத்தி எல்லாம், ஒரு ட்ரெயின் இன்ஜினை பத்தி, அதுல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் பத்தி, அந்த ஹேண்ட்லிங் பத்தி அங்க ஆவடியில நடக்கும். அது எவ்வளவு நாள் நடக்கும்? அது 30 டேஸ் இருக்கும். 30 டேஸ். ஒன்லி 30 டேஸ். 30 டேஸ். ஆமா. அங்க 45 டேஸ், இங்க 30 டேஸ். ஓகே. அந்த 30 டேஸ்ல நீங்க இன்ஜினியரிங்ல படிச்சதெல்லாம் படிப்பீங்களா? 30 டேஸ்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சதெல்லாம் இல்ல, அது லோகோ பத்தி தான். ஓகே. அதுல எக்யூப்மெண்ட்ஸ் அத பத்தி எல்லாம். அதுக்கப்புறம் 30 டேஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்லிங் கொடுப்பாங்க. ஹேண்ட்லிங். ஆமா, ஒரு 7 டேஸ் ஹேண்ட்லிங் இருக்கும். அது நம்ம வந்து ஹேண்ட்லிங்னா என்ன, எங்க போவீங்க? இல்ல சிமுலேட்டர் ஹேண்ட்லிங்கா? சிமுலேட்டர் ஹேண்ட்லிங் இல்ல, நம்ம வந்து லோக்கோல டிராவல் பண்ணலாம். லோக்கோலே டிராவல் பண்ணலாம். ஓகே. டிராவல் பண்ணிட்டு அவங்க வர்க்கிங் எல்லாம் அப்சர்வ் பண்ணணும், எப்படி வர்க் பண்றாங்க அதெல்லாம். அதுக்காக தான் ஹேண்ட்லிங் கொடுப்பாங்க. ஓகே. அது நமக்கு கூட ஒரு CLA இருக்கும், சீஃப் லோகோமோட்டிவ் இன்ஸ்பெக்டர் இருக்கும். அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க எப்படி இதெல்லாம் வர்க்கிங்க பத்தி. ஓகே. அதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கும் தனியா ஒரு எக்ஸாம் இருக்கும். ஓகே. நீங்க என்ன பாத்தீங்க, ஃபீல்ட்ல பாத்தீங்க, என்ன அப்சர்வ் பண்ணீங்க, நீங்க அதையும் ரிப்போர்ட்ஸா எடுக்கணும். ஆமா. ஓகே. அதை எடுத்துட்டு தான் நீங்க அடுத்த ஸ்டேஜ் ஹேண்ட்லிங். அப்புறம் வந்து ரோட் லேர்னிங் இருக்கு. LRS அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரோட் லேர்னிங் நம்ம சிக்னல் செக்ஷன், எந்த செக்ஷன் எல்லாம் இருக்கோ அந்த செக்ஷன் அதாவது சிக்னல் நம்பர். ஓகே. ஷார்ட்டா சொல்ல போனா இந்த ரோட் லேர்னிங் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சென்னையில நம்ம இருக்கோம். இப்ப நாம இருக்கிறது சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர்ல இருக்கேன். இங்க இருந்து நான் தாம்பரம் போய் ரோடு போறேன். எந்த இடத்துல திரும்பணும், எந்த இடத்துல எங்க சிக்னல்ஸ் இருக்கும், எங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் ரயில்வே இதுலயும் இந்த ரோட் லேர்னிங், லோட் லேர்னிங் சர்வீஸ் நினைக்கிறேன். அது ஃபுல் ஃபார்ம் அதுதான். அதுல எத்தனை சிக்னல்ஸ் இருக்கும், எத்தனை ஸ்டாப்பிங்ஸ் இருக்கு, எந்த இடத்துல ஸ்பீடு அதிகமா போகலாம், எந்த இடத்துல 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போக கூடாது, எந்த ஸ்டேஷன், எந்த ஸ்டேஷன் இருக்கும், அங்க எவ்வளவு ரோடு இருக்கும். ரோடு அப்படின்னா எத்தனை பிளாட்ஃபார்ம். அது பாசஞ்சர் ட்ரெயினுக்கு மட்டும். ஓகே. தனியா குட்ஸ் ட்ரெயினுக்கு தனியா வேற லூப் லைன்ஸ் நிறைய இருக்குல்ல. அதுதான் அந்த ரோட் லேர்னிங். ஆமா. அதுக்கப்புறம் வந்து நம்மள அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க. இப்போ இல்ல, இது ஓவராலா பண்ணதுக்கு அப்பப்ப டெஸ்ட், ட்ரைனிங்ல அப்பப்ப டெஸ்டும் இருக்கு. ஆமா, டெஸ்டும் இருக்கு. வைவாஸ் இருக்கா? வைவாஸும் இருக்கு. ஓகே. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்ட்மென்ட். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட் உங்களுக்கு என்ன அப்பாயின்ட்மென்ட் கொடுத்தாங்க? ட்ரெயின் பாஸ் பண்ணிட்டீங்க. வைவா யார் எடுப்பா உங்களை?
வைவா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எல்ஐ எடுப்பாங்க, ஓகே லோக்கோ இன்ஸ்பெக்டர். இப்ப ஸ்கூல்லனா பிரின்சிபல் எடுப்பாங்க. அப்படிதான் ஸ்கூல்ல பிரின்சிபல் எடுப்பாங்க, இல்ல எல்ஐஎஸ் லோகோமோட்டிவ் இன்ஸ்பெக்டர் எடுப்பாங்க. இப்போ நீங்க ஃபிட்டா இல்லையாங்கறத அப்ப பாப்பாங்களா? ஆமா, அப்பதான் பாப்பாங்க. இப்ப நம்ம ஆட்டோமொபைல்லாம் ஓட்டுறோம்னா நமக்கு லைசென்ஸ் இருக்கும். அது மாதிரி லோகோ பைலட்டுக்கு லைசென்ஸ் இருக்கா? ஆமா, அதுக்கு சர்டிபிகேட்ஸ் இருக்கும். சர்டிபிகேட். ஆமா, ஓகே. டெக்னிக்கல் இங்க முடிச்சாச்சுன்னா இங்க அப்படி ஸ்கூல்ல வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. TR10 சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்ல ட்ரைனிங் அடிக்கடி போயிட்டே இருக்கணும் தானே? ஆமா, அடிக்கடி இருக்கும். நாலேஜ் வந்து நமக்கு அடிக்கடி RC கோர்ஸ் நடக்கும். ஓகே. ரிஃப்ரெஷிங் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 3 இயர்ஸ்ல ஒரு வாட்டி வந்து நம்ம போய் மறுபடியும் எல்லாமே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு எக்ஸாம் இருக்கும். எவ்ரி 3 இயர்ஸ் உங்களுக்கு ரிஃப்ரெஷ்மென்ட் ட்ரைனிங் இருக்கு. ALP அப்பாயின்மெண்ட் ஆகும்போது நீங்க என்ன ட்ரைனிங்கோ அதே மாதிரி ட்ரைனிங்கா? அதே மாதிரி இல்ல, அது வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம்ல, அது மறுபடியும் நம்ம ரிஃப்ரெஷ் பண்றோம். புதுசா ஏதாவது வந்து படிச்சதா திரும்ப படிக்கணும். அப்கிரேட் எதுவும் இருக்கா? அப்கிரேட் இருக்கா? அதெல்லாம் அதுக்காக தனியா கிளாஸ் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ எல்லாமே பாஸ் பண்ணிட்டீங்க, வைவா பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சர்டிஃபை பண்ணிட்டாங்க நீங்க ஃபிட், நீங்க எலிஜிபிள் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் உங்களோட எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் நீங்க வந்து சென்னை டிவிஷன்ல தான் அப்பாயின்மெண்ட் ஆனது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டிங் வந்து ஜோலார்பேட்டை. ஆமா, ஜோலார்பேட்டை டிப்போல தான் போஸ்டிங் ஆனது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து குட்ஸ் ட்ரெயின்ல தான் வர்க் பண்ணேன். குட்ஸ் ட்ரெயின்ல வர்க் பண்ணீங்க, அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டா? லோகோ பைலட்டா குட்ஸ் ட்ரெயின்ல தான் வர்க் பண்ணுவாங்க. இருந்து வர்க் பண்ணி இப்போ நம்ம செக்ஷன் டிவிஷனல் ட்ரெயின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே. இப்போ ஜோலார்பேட்டைனா ஜோலார்பேட்டை டு ரேணிகுண்டா வரைக்கும் வர்க் பண்ணுவோம். ஓகே. ஜோலார்பேட்டை டு மட்ராஸ், அது TVT. ஓகே. TVT தான் குட்ஸ் டிப்போ. திருவொற்றியூர் TVT. ஓகே. அங்க வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ப்ரோ, இப்போ உங்களுக்கு இதுல ஃபியூச்சர் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ரேங்க் என்ன? இதுல ப்ரமோஷன் வந்து ஃபர்ஸ்ட் ALP தான் அப்பாயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் இது ALP, அடுத்து அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சீனியர் ALP அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சீனியர் ALP, தென் சீனியர் ALP. அதுக்கப்புறம் வந்து லோகோ பைலட் ஷண்டர் அப்படி இருக்கும். ஓகே, லோகோ பைலட் ஷண்டர். ஓகே. அதுல வந்து 2 கிரேட் இருக்கு. லோகோ பைலட் ஷண்டர் கிரேட் 2 தான் என்ட்ரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கிரேட் 1 இருக்கும். ஓகே. இல்லனா அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ப்ரமோஷன் லோகோ பைலட் குட்ஸ். ஆமா, லோகோ பைலட் குட்ஸ் வந்தது கொஞ்ச நாள்ல நீங்க லோகோ பைலட் எக்ஸ்பிரஸ் அண்ட் மெயில் ஆயிடுவீங்களா? இல்ல, அதுக்கப்புறம் வந்து நடுவுல ஒரு போஸ்ட் இருக்கு, லோகோ பைலட் பாசஞ்சர் இல்லனா மோட்டர்மேன். மோட்டர்மேன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின். ஆமா, EMUs மல்டிபிள் யூனிட்ஸ் எல்லாம் இருக்குல, EMU ட்ரெயின் டெமோ அதெல்லாம் ஓட்டுவாங்க. அதெல்லாம் வந்து மோட்டர்மேன்ஸ் தான் ஓட்டுவாங்க. LP பாசஞ்சர் or மோட்டர்மேன். LP பாசஞ்சர் or மோட்டர்மேன் நமக்கு சூஸ் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து லோகோ பைலட் மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ். லோகோ பைலட் அண்ட் மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ். ஆனா இப்போ நீங்களும் சரி, நிஷாந்த் ப்ரோவும் சரி, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் சீனியர் ALP இருக்கீங்க, எக்ஸ்பிரஸும் போறீங்க. ஆமா. நீங்க வந்தே பாரத் எல்லாம் போயிருக்கீங்களா? வந்தே பாரத் ட்ரெயின் இருக்கு. ஓகே. ஆமா. இப்போ எக்ஸ்பிரஸ் தான் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க இல்ல ப்ரோ, நான் ஒரு கிரீடினஸ்ல கேக்குறேன் ப்ரோ. நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஜாபுக்கு ஆசைப்பட்டேன், ட்ரை பண்ணேன். ஆனா இதுக்கு ஈக்குவல் ஜாப் எனக்கு வந்துருச்சு. நான் எந்த ட்ரெயின்ல எல்லாம் பாசஞ்சரா டிராவல் பண்ணிருக்கணும், அதே ட்ரெயின்லயே லோக்கோல போகும்போது எனக்கே ஒரு ப்ரைடு இருக்கும் மைண்ட்ல. எனக்கே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல ப்ரைடு தான் இருக்கு. குட்ஸ் ட்ரெயினா இருந்தா கூட இப்ப எவ்வளவு க்ரோட்ஸோட இதுதான் நம்ம கையில இருக்கும். குட்ஸ் ட்ரெயினா இருந்தா கூடன்னு சொல்லாதீங்க. ஆமா, ஒரு கண்டெய்னர் ஷிப். ஆமா, இந்தியன் எக்கனாமிக்கோட ஒரு வேர்ல்ட் எக்கனாமிக்கோட ஒரு மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா குட்ஸ் டிராபிக் தான். அதே மாதிரி தான் இந்தியன் ரெவென்யூ, இந்தியன் எக்கனாமிக்கோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா அதோட பார்ட் ரயில்வேஸ்ல குட்ஸ் ட்ரெயின். அத நீங்க கொண்டு போறோங்கிறது அது ஒரு பிரைட் தான். அத நீங்க நெல்லு மூட்டையும் கொண்டு போகலாம். இந்த மெடிக்கலுக்கு தேவையான ஆக்சிஜன், இந்த கோவிட் டைம்ல காக்கிநாடா டு சென்னை ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் கோவிட் டைம்ல நீங்களும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ், ஓகே, மெடிக்கல் எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ணுங்கிறது அது உங்களுக்கு ப்ரைட் தானே? ஆமா, ப்ரைட் தான், கண்டிப்பா ப்ரைட் தான். அது ஒரு இப்போ நம்ம MPSல வர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த செக்ஷன் ஸ்பீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு இங்க எல்லாம். இப்போ எனக்கு 130 kmph தான் ஸ்பீடு. இப்போ நம்ம வர்க் பண்ணும்போது நமக்கே ஒரு இது த்ரில்லிங் ஜாப் மாதிரி தான் இருக்கும். எஸ். ஓகே. ஜாப் நேச்சரான வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். 24/7 வர்க் பண்ணோம். நைட்டா இருந்தாலும் டேயா இருந்தாலும் எல்லாமே நம்ம கொஞ்சம் டைம் கூட ரெஸ்ட் கிடைக்காது. கொஞ்சம் அப்நார்மலா தான் இருக்கும். கிடைக்கிற டைம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஆமா, அவ்வளவுதான். ஜாப் நேச்சர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்ப எப்படி இருக்கு இந்த வேலை, எகெயின்ஸ்ட் நேச்சர் தான் நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. டே நைட் அந்த மாதிரி எல்லாம் ரெஸ்ட் இருக்கு நமக்கு, ஆனா ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா வந்து ஜாப் நேச்சர் வந்து இப்போ நைட்ல இருக்கும், ஒரு நாள்ல டேல இருக்கும். ஓகே. டைம் வந்து டிஃபரெண்ட் ஆகி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பர்சனல் லைஃபையும் வச்சுக்கணும்னு சொல்றீங்க. ஓகே ப்ரோ, இப்போ நார்மலா சீனியர் ALPன்னா
ஒரு அப்ராக்சிமேட்டா salary எவ்வளவு வாங்குவாங்க இனிஷியல் அப்பாயின்மெண்ட்ல? இனிஷியல் அப்பாயின்மெண்ட் ALP-னா லெவல் 2ல தான் அப்பாயின்மெண்ட் ஆகும். ஓகே. அது கிரேட் பே வந்து 1900 9900 தான் பேசிக் பே. ஓகே. ஆவரேஜ் salary நமக்கு அலவன்ஸ் நிறைய இருக்கும் Okay. இதுல வந்து பேசிக் விட. அப்ப மேக்ஸிமம் ஒரு 45 to 55 45,000 ல இருந்து 55,000 நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா அப்பாயின்மெண்ட் ஆகும். அந்த ட்ரைனிங் பீரியட்ல எவ்வளவு இருக்கும் நமக்கு? ட்ரைனிங் பீரியட்ல பேசிக் பிளஸ் DA மட்டும் தான் கிடைக்கும். 24,000. ஓகே, அது பரவாயில்லையா? இப்ப டோட்டலா ட்ரைனிங் வந்து எவ்வளவு நாள்? ALP-யா நம்ம ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் 2.5 months அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதானா? 2.5 months தானா? ஓகே. ஓகே ப்ரோ, இப்போ அடுத்த மேக்ஸிமம் ஒரு லோகோ பைலட் மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ் அவரோட salary எவ்வளவு இருக்கும்? அவரேஜா சொல்லுங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, ஆவரேஜா வேணாம். salary வந்து மைலேஜோட எல்லாம் சேர்த்து நல்ல salary ஒரு 1.5 to 1.5 lakhs 1.5 வரைக்கும் இருக்கும். ஓகே, நல்ல பிரைடான ஜாப், பிரஸ்டீஜியஸ் ஜாப். இந்தியாவோட பேக் போன் இந்தியன் ரயில்வேஸ். அந்த இந்தியன் ரயில்வேஸோட பேக் போன் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ஸ். நீங்க ஃபியூச்சர்ல உங்களை இன்னும் அடுத்த பொசிஷன்ல பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்றோம், நாங்க ட்ரெயின்ல ஒர்க் பண்றோம்னே சொல்லலாம். இப்போ பேசஞ்சர்ஸ் 1000 பேர் வராங்க. அந்த 1000 பேரும் 1000 மாதிரியான நீட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல வருவாங்க. ஒரு சில பேர் காலேஜுக்கு போறதுக்கு வருவாங்க, ஒரு ஜாபுக்கு போறதுக்கு வருவாங்க, ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு வருவாங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றவங்க இருப்பாங்க, ஒரு கல்யாணம் பண்ண போறவங்களா இருப்பாங்க, ஏதோ ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக பல கனவுகளோட வராங்க. அத்தனை பேரோட கனவையும் ஒரு பர்டிகுலர் டைம் முன்னாடியே ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு சேஃபா அந்த கனவை ரீச் பண்றதுக்கு இவங்களோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். உங்களோட மோட்டிவேஷன் ரொம்பவே யூஸ் ஆச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எக்ஸாம் எழுத போற ஆஸ்பிரன்ட்ஸுக்கு உங்களோட ஒரு ஷார்ட் மோட்டிவேஷன். எல்லாரும் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதுல கண்டிப்பா கிடைக்கிற ஜாப் தான். நல்லா ட்ரை பண்ணுங்க எல்லாரும். நம்ம ஓகே, மலையாளம் சொல்லுங்க. உங்க மலையாளம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் நல்லா ட்ரை செய்ய. அடிபொலி ஜோலியான വർക്കിങ്ങിനെ പറ്റി എല്ലാം പഠിച്ചിട്ട് നല്ല വരുമല്ലേ? അടിപൊളി ജോലിയാണ്. ഓക്കെ, താങ്ക് യു ബ്രോ. Subscribe now and press the bell icon. Never miss an update.